சரி நெக்ஸ்ட் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா பேஸ் தியரம். ஸோ பேஸ் தியரம் என்ன சொல்றாங்க அப்படின்னா அதே ஐடியா தாங்க பாருங்க A1 A2 A3 ஆர் ஈவெண்ட்ஸ் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் எக்ஸாக்ட்லி ஈவெண்ட் அதே தான். அப்போ என்னது their intersection is empty set. Pair of intersection is empty set. And also B is any event is satisfy the condition this one. அப்போ டோட்டல் ப்ராபபிலிட்டிக்கு இதுக்கு என்ன நடக்குது அப்படின்னா தட் இஸ் a very important point. டோட்டல் ப்ராபபிலிட்டிக்கு P மட்டும் கண்டுபிடிப்பீங்க, P மட்டும் கண்டுபிடிங்க, ப்ராபபிலிட்டி ஆஃப் P மட்டும் கண்டுபிடிப்பீங்க. பட் இங்கே என்ன நடக்குதுன்னா இந்த ஈவெண்ட்டுக்கு இது என்ன பாசிபிள்னு பார்ப்போம். ஈச் ஈவெண்ட்டுக்கு இந்த பாசிபிள் என்னன்னு பார்ப்போம். பட் இப்போ டோட்டல் ப்ராபபிலிட்டி என்னன்னா சப்போஸ் 2 ஈவெண்ட் இருக்குன்னு வச்சுங்களேன், ஒரு கேஸ் நடக்குது, அந்த கேஸ் வந்து அதுக்கு உண்டான பாசிபிள் என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். இங்க பேஸ் தியரத்துல என்ன நடக்குதுன்னா ஒரு கேஸ் நடக்குது, அந்த கேஸ் வந்து மேபி இந்த இதுல என்ன ஆகும், செகண்ட் கேஸ்ல என்ன ஆகும், இல்லைன்னா ஆர் ஃபர்ஸ்ட் கேஸ்ல என்ன ஆகும், அந்த பர்டிகுலரா ஒரு ஈவெண்ட்டை வச்சு சொல்லுவாங்க. சரிங்களா? இங்க ஒரு 10 ஈவெண்ட் இருக்குதுன்னா அந்த 10 ஈவெண்ட்ல ஏதோ ஒரு சிலது நடக்கலாம், அசம்பாவிதம் நடக்கலாம். சரிங்களா? ஒரு 10 ஈவெண்ட்ல அந்த 10 ஈவெண்டோட அசம்பாவத்தையும் கண்டுபிடிச்சா அது டோட்டல் ப்ராபபிலிட்டி. இல்ல எனக்கு வந்து உனக்கு என்ன பாதிப்பு, ஒரு 10 ஈவெண்ட்ல பர்டிகுலர் 7வது ஈவெண்ட்டுக்கு என்ன பாதிப்பு ஆகுது, இல்ல 6வது ஈவெண்ட்டுக்கு என்ன பாசிபிள் ஆகுது, இல்ல ஃபர்ஸ்ட் ஈவெண்ட்டுக்கு என்ன பாசிபிள் ஆகுது அப்படிங்கிற மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணா, இண்டிவிஜுவலா ஒரே ஒரு பர்டிகுலருக்கு மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணா அதுக்கு பேர் பேஸ் தியரம். இண்டிவிஜுவலா ஒரே ஒரு இது மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணா அதுக்கு பேர் என்னது பேஸ் தியரம். புரியுதுங்களா? டோட்டல் ப்ராபபிலிட்டி வந்து அப்படி கிடையாது. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு மழை பெஞ்சது, ஒரு வில்லேஜில் ஒரு மழை பெய்யுதுன்னு வச்சுங்களேன், அந்த மழை பெய்ஞ்சதுன்னா எத்தனை பேருக்கு ரொம்ப கனமழை பெய்யுது, அந்த வீட்டில் இருக்கிற அந்த தெருவில் இருக்கிற எத்தனை பேருக்கு பாதிப்புன்னு பார்த்தோம்னா டோட்டல் ப்ராபபிலிட்டி. டோட்டல் ப்ராபபிலிட்டிங்கிறது ஒரு ஸ்ட்ரீட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 50 வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 50 வீட்டில் ரொம்ப கனமழை பெய்யுது, ஒரு மெத்த வீடு டபுள் அடுக்கு மெத்த வீடு இருக்கிறவங்க மேலே போய் இருப்பாங்க, நம்ம கோடை குடிச ஒரு நார்மல் வீடு இருக்கிறவங்க கீழே டவுன் இருக்கிறவங்களுக்கு மட்டும் ரொம்ப பாதிப்பாகும். அவன் என்ன பண்றான்னா டோட்டல் ப்ராபபிலிட்டிங்கிறது மழை பெஞ்சுதா, மழை பெஞ்சது யாரையும் பத்தி பாரபட்சம் பார்க்க மாட்டான், எல்லாத்தையும் சேர்த்து எவ்வளவு பாதிப்பு வந்தது அப்படின்னு கண்டுபிடிச்சோம். டோட்டல் ப்ராபபிலிட்டியில இதான் நடக்கும். மழை பெஞ்சதுன்னா அந்த டிஸ்ட்ரிக்ட்லயோ அல்ல அந்த ஸ்ட்ரீட்லயோ அல்ல அந்த வில்லேஜ்லயோ எவ்வளவு நடக்குது, எவ்வளவு ப்ராபபிலிட்டிக்கு வேஸ்ட் ஆகுது அப்படிங்கிறத பாக்குறது டோட்டல் ப்ராபபிலிட்டி. பேஸ் தியரத்துல என்ன பண்றாங்கன்னா மழை பெஞ்சதா, சரி பெஞ்சது, அப்ப பர்டிகுலரா நாம அந்த ஸ்ட்ரீட்ல இருக்கிறோம்னா அந்த பர்டிகுலர் வீட்டுக்கு, அந்த பர்டிகுலர் பிளேஸ் இருக்கிற அந்த பர்டிகுலர் வீட்டுக்கு மட்டும் என்ன நடந்தது, எவ்வளவு ஆயிருக்குது அப்படின்னு ஒரு பர்டிகுலரா மென்ஷன் பண்ணி பார்க்கறதுக்கு வந்து பேஸ் தியரம். புரிஞ்சுதாப்பா நான் சொன்ன கான்செப்ட்? பர்டிகுலரா ஒரே ஒரு பாசிபிள் மட்டும் பார்க்கறதா வந்து பேஸ் தியரத்தோட ஐடியா. ஸோ அதான் இங்க கொடுத்துக்கிறாங்க. ஆல்ரெடி பார்த்த கொஸ்டின் தான் நான் மேலே பார்த்தோம், டோட்டல் ப்ராபபிலிட்டியோட கேஸ் வச்சு இந்த கொஸ்டின் பார்த்தோம். அதே கொஸ்டின் கொடுத்துக்கிறான். இங்க என்ன கொஸ்டின் கொடுத்தா நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. நான் வந்து மெஷன் 1 மெஷன் 2 இருக்குது, 40% 60% இருக்கிறோம், அதுல டெபேட்டி ஐட்டம் இது பாசிபிள் இருக்குது. அப்படி ஒரு இது ஐட்டம் எடுக்கும்போது எனக்கு டெபேட்டி ஐட்டம் மட்டும் வந்ததுன்னா என்ன பாசிபிள்னு கேட்டா டோட்டல் ப்ராபபிலிட்டி. டெபேட்டி ஐட்டத்துக்கு மட்டும் கண்டுபிடிச்சா டோட்டல் ப்ராபபிலிட்டி. அந்த டெபேட்டி ஐட்டம் எங்க இருக்குதுங்கிறாங்க இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா, அந்த டெபேட்டி ஐட்டம் தான் கிடைக்குது எடுக்கும்போது, அந்த டெபேட்டி ஐட்டம் எங்க இருந்து கிடைக்குதுங்கிறாங்க, மெஷன் 2ல இருந்து வந்ததுன்னா. ஓகே, இட் இஸ் a வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ரெண்டுக்குள்ள கொஸ்டின் பாத்துங்க, டோட்டல் ப்ராபபிலிட்டி கேட்கறானா இல்ல பேஸ் தியரம் கேட்கறானா, ஒரே மெயின் ஐடியா பர்டிகுலரா ஒரே ஒரு கான்செப்டை வச்சு பேசியிருந்தானா பேஸ் தியரம். இங்க எதை பத்தியுமே ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி ஆஃப் டெபேட்டி ஐட்டம் அப்படின்னு ஒரு வேர்டு மட்டும் கேட்டிருந்தானா, எந்த இதுமே 3-4 ஈவெண்ட் நடக்கும், பட் ஃபைண்ட் த காமன் டெபேட்டி ஐட்டம் என்னன்னு கேட்டிருந்தானா இஸ் a டோட்டல் ப்ராபபிலிட்டி. சரியாப்பா? இதை கொஞ்சம் நோட் பண்ணிக்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். சரிங்களா? ஏன்னா பேஸ் தியரத்தை பேஸ் பண்ணி கொஸ்டின் வரலாம், அதனால திரும்ப திரும்ப சொல்றேன். சரி, இது அதே ஐடியா ஆல்ரெடி போட்டாச்சு. போட்ட பின்னாடி நம்ம பேஸ் தியரத்தோட ஃபார்முலா அப்ளை பண்ணா போதும். இப்போ மெஷன் 1 ப்ராபபிலிட்டி ஆஃப் மெஷன் 1 என்ன கிடைச்சது, 40/100. ப்ராபபிலிட்டி ஆஃப் மெஷன் 2 என்ன கிடைக்குது, 60/100. இப்போ என்ன நடக்குறீங்க, டெபேட்டி ஐட்டம் வருதுங்கிறாங்க, எங்க இருந்து, மெஷன் 1 வருது, எவ்வளவு, 4/100. இது ஆல்ரெடி எழுதுனால திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணல. டெபேட்டி மெஷன் 2 எதுல இருந்து, மெஷன் 2 இருந்து கிடைக்குது, எவ்வளவு, 5/100. இதை டேரெக்டாக வேல்யூங்க 0.04, சாரி 0.04 இது 0.4, இது வந்து எவ்வளவு 0.6. இது எவ்வளவு 0.04, இதனோட வேல்யூ 0.05. சரி, இப்போ மெஷன் 2லேருந்து கிடைக்குதுட்டாங்க. மெஷன் 2லேருந்து, அதாவது டெபேட்டி ஐட்டம் வேணும் எங்க இருந்து, மெஷன் 2லேருந்து கிடைக்குது அப்படின்னா என்ன பாசிபிள் அப்படிங்கிறது பேஸ் தியரத்து ஃபார்முலா மேலே எழுதிக்கலாம். இதுதான் பேஸ் தியரத்தோட ஃபார்முலா.
இது பேஸ் தியரம் நியூமரேட்டர்ல. டினாமினேட்டர்ல என்ன நடக்குது தெரியுங்களா? இந்த டினாமினேட்டர்ல பார்த்தீங்கன்னா டோட்டல் ப்ராபபிலிட்டியோட ஃபார்முலா. இது டினாமினேட்டர்ல இருக்கிறது வேல்யூஸ் என்னது? இது நம்ம டோட்டல் ப்ராபபிலிட்டியோட ஃபார்முலா பார்த்தோம். சம் ஆஃப் பி ஆஃப் ஏஐ இன்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் பி கிவன் ஏஐ. இதுதான் நம்மளுடைய டோட்டல் ப்ராபபிலிட்டியோட ஃபார்முலா. அப்போ டினாமினேட்டர்ல டோட்டல் ப்ராபபிலிட்டியோட வேல்யூஸ் இருக்குது. சரிங்களா? அப்போ ஃபார்முலா என்ன நடக்கும்? ப்ராபபிலிட்டி ஆஃப் M2 இன்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் டிவைடிங் ஐட்டம் ஃப்ரம் M2 divided by formula ரெண்டு ஈவென்ட் நம்ம ஈஸியாக எடுக்கிறோம். ப்ராபபிலிட்டி ஆஃப் மெஷின் 1 இன்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் டிவைடிங் ஐட்டம் இன் மெஷின் 1 ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் மெஷின் 2 இன்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் டிவைடிங் ஐட்டம் இன் மெஷின் 2. சப்ளை பண்ணி போட்டுருங்க. எல்லா வேலையும் நம்ம கையில் இருக்கும். எல்லா வேலையும் ஜஸ்ட் டெசிமல்லே இருக்குது. டக்கு டக்குன்னு போட்டுருங்க. 0.4 இன்ட்டு M2 தானே, M2ங்கிறது 0.6 நாட் ஃபார் 0.1. அப்போ 0.6 இன்ட்டு 0.05 0.05 டிவைட் பை இது என்ன கிடைக்குது? 0.4 இன்ட்டு 0.04 ப்ளஸ் 0.6 இன்ட்டு 0.05. எல்லா வேலையும் இருக்குது. அந்த வேலையும் ஜஸ்ட் அப்ளை பண்ணிட்டேன். சரி, இது மேலே அப்ளை பண்ணும்போது என்ன நடக்குது? 0.03 வருது. 0.03 வருது. இது ஆல்ரெடி போட்ட வேண்டியதான். 0.016 ப்ளஸ் டோட்டல் ப்ராபபிலிட்டி ஆல்ரெடி ப்ரீவியஸ் இதுலேயே போட்டோம். இதுதான் டோட்டல் ப்ராபபிலிட்டியோட வேல்யூ. ஸோ அப்ளை பண்ணும்போது என்ன நடக்குது? இது 0.03. இது டோட்டல் ப்ராபபிலிட்டி ப்ரீவியஸாக போடணும் 0.046. ஸோ அப்போ என்ன கிடைக்குதுன்னா, இது டெசிமல் 2 டெசிமல் இருக்குதுல்ல, இது 3 டெசிமல் இருக்குது. இது எப்படி எழுதலாம்? இது 13 வச்சுக்கிட்டிங்கன்னா இது 3 டிவைட் பை 46 வரும். 30 டிவைட் பை 46 வருமோ? ஒரு நிமிஷம் ஆலோசிச்சுட்டு போடலாம். இது 10 பவர் மைனஸ் 3 வச்சுட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ இது எப்படி எழுதலாம்னா, இது 0 வேலிடிட்டி கிடையாது. 0 வேலிடிட்டி கிடையாது. இது எப்படி எழுதலாம்? 3 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 2 டிவைட் பை 46 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 3. ஸோ அப்படின்னு நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா, இந்த -2 போச்சுன்னா ஒரு -1 இருக்கும். இது மேலே வரும். அப்போ நம்மளோட பாசிபிள் என்னன்னா 30 டிவைட் பை 46. அப்போ மெஷின் 2லேருந்து நம்மளுக்கு டெபிடேட்டிவ் கிடைக்கிறதுக்கு பாசிபிள் என்னன்னா 30% இருக்குங்க. 46ல் 30 பாசிபிள் இருக்குங்க. ஓகேங்களாம்மா? இதுதான் பேஸ் தியரத்தோட ஒரு பேசிக் ஐடியா. ஒரு மெஷின் கான்செப்ட் வச்சு நம்ம எப்படி போடுறாங்கிறத ஒரு பேசிக்